ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டயர் காப்பான்னு ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கேன். அந்த சேனல் மூலமாக டயரை பற்றி, காரை பற்றி, வீல் அலைன்மெண்ட் பார்க்குறத பற்றிலாம் நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். பட் என்னோடய ஃபோன் வந்து இப்போ அப்படி உடஞ்சி போயிடுச்சு. இந்த மாதிரி ஃபோன் உடையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் லைஃப்பில் ஃபோன் முதல் தடவை உடஞ்சிருக்கு. ராப்பகலாக தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு சரியாக சாப்பிடாம கூட இருந்து வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை எனக்கு. நிறைய பேர் நினைக்கலாம், ஃபோன் உடஞ்சா புதுசாக வாங்கிடுவான், இல்லைனா வந்து வேலை பார்த்துக்கலாம், ஏன்னா இவன் சேனல் நடத்துகிறாங்க காசு இருக்குண்டு. ஆனால் இன்னும் எனக்கு மானிட்டைசிங் ஆகி காசுலாம் வரல. நூலில் இருந்த ஒரு பட்டம் மாதிரி தான் அங்கிட்டு அல்லாடிக்கிட்டு இருந்தேன். இது என்னோடய சம்பளத்தை வச்சு வாடகை, குடும்ப செலவு, அதுக்கே ரொம்ப பெரிய போராட்டம். இப்போ இந்த ஃபோனை எப்படி நான் வேலை பார்க்க போகிறேன்னு தெரியல. இந்த ஒரு பெரிய வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வீடியோஸ் போட முடியாது. நிறைய பேர்த்த இப்போ எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நிறையா கஸ்டமர்லாம், அதாவது நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து வீடியோஸ் பார்த்து கால் பண்ணுறாங்க. அவங்க ஃபோனை என்னால் அட்டன் பண்ண முடியல. அவங்க ஏதோ தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு தான் நான் கையால் முடிஞ்சு கூட கழுகாமல் ஒர்க்கு முடித்த கையோடய அப்படியே வந்து நான் இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை தான் போடணும். ஃபோனை சீக்கிரம் வேலை செய்வேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்ச நாளாக ஒரே கண்டமாக இருக்குது. எப்படின்னா, பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, ஒரே கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, அதோடு சேர்ந்து இந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்து சரியாகும்னு நான் நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஆண்டவன்கிட்ட வேண்டி எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் பிரார்த்தனை மூலமாக எனக்கு நல்லது நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன், நம்புகிறேன். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.